இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் பொட்டேட்டோல கொஞ்சமா சால்ட் சேர்த்து பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். சுண்டல் நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு சுண்டல் and உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான குருமா தான் பண்ண போறேன். குருமாக்கு எண்ணெய் சூடு பண்ணி பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீனி ஆட் பண்ணிருக்கேன். கருவேப்பிலை 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் ஊற வச்சிருக்கிற சுண்டல் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ குருமால சேர்க்கறதுக்கு தேங்காய், இஞ்சி பூண்டு, வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கடைசியா தக்காளி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இங்க கொஞ்சமா சால்ட், 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்ப அரைச்சு வச்சிருக்கிற அந்த விழுதியும் சேர்த்து கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தூவி லைட்டா கொதி வந்தோடனே குக்கரை மூடி 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா குருமா ரெடி. குருமாக ரெடி ஆகிறதுக்குள்ள சைட் பை சைடு இங்க காலிஃபிளவரும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். குக்கிங்ல முடிச்சாச்சு. ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு சைட் பை சைடு அவரோட லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். So yes guys, that's all for today. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye.